கூட இருந்தே வாழ்ந்துகிட்டே வாழ்க்கை துணைவரே வாழ்ந்துட்டு பொறாமப்படுறது இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கிட்ட தான். அது இவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அவங்க இவங்க மேல பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, அதனால இவங்க குடும்ப அமைதி எதை கெடுமா? வாழ்க்கை துணை வந்து இவங்களை காதலிக்கிறாங்க. வாழ்க்கை துணையே காதலிக்கலாம். காதல்னா ஒண்ணு திருமணத்துக்கு முன்னாடி நடக்கிற காதல் தான் கிடையாது. வாழ்க்கை துணையோட ஒன்னா வாழ்றதே காதல் தான், அது பேரு. அந்த மாதிரி இவங்க இதுக்கு இருக்கும்போது இவங்க குடும்ப அமைதி கெடுமா? வாழ்க்கை துணையை இவங்க மேல பொறாமப்படும் போது அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன பண்ணும்? இவங்க வந்து ஓவர் ஈகோ வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையோட காமிக்க கூடாது. கணவன் மனைவி இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். ஈகோ காட்டாம நடந்துகிட்டா அந்த தொந்தரவு வராது. இவங்க வந்து கொஞ்சம் ஈகோ காமிப்பாங்க. அந்த ஈகோ காமிக்கிறதுனால அவங்களுக்கு பொறாம வரும். அதனால அந்த ஈகோ 2 பேர்த்துக்குமே இல்லாத அளவுக்கு கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனா அதை ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆமா, இவங்க விரும்புறது சுகத்தையும் அமைதியும் தானே. இவங்க விரும்புறது சுகத்தையும் அமைதியும் தானே. சரி, அந்த சுகத்தையும் அமைதியும் இவங்க நல்லா அனுபவிக்க முடியுமா? ஒன் வேர்ட் ஆன்சர்ல பதில் சொல்லுங்க. ஒரு வரியில பதில் சொல்லுங்க. இவங்க விரும்புறது சுகத்தையும் அமைதியும் தான். அதான் இவங்களோட குணம். சரி, அதை முழுமையா இவங்களால அந்த சுகத்தையும் அமைதியும் முழுமையா அனுபவிக்க முடியுமா? மேக்சிமம் அனுபவிக்க முடியறது இல்ல. அதுக்கு பல காரணம் இருக்கு.